அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகநிலை மாற்றத்தை பொறுத்து தாங்க 12 ராசிக்காரர்களுக்கும் பலாபலன்கள் கணிக்கப்படுது. அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியோடு ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு அடுக்கடுக்கான முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியோடு பார்த்தோம் அப்படின்னா அசுப கிரகங்களினுடைய மாற்றமும் நிகழவிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களினுடைய அமைப்பு, சஞ்சாரம், கூட்டணி, பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும். அந்த வகையில் மீன ராசிக்காரர்களினுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதார வளமை, ஆரோக்கியம், கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் கிரகநிலையினுடைய அமைப்பின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திடீர் செலவுகள் அவ்வப்போது தோன்றலாம். மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கலாம். அதே மாதிரி அனாவசிய செலவு, விரைய செலவுகள் போன்றவை உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக மந்தமாகவா இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பதும் அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வதும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பயணங்களின் போதும் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. இல்லைனா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுவதற்கும் பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கும் சாத்தியம் இருக்குது. சில நேரங்களில் அலைச்சல், உடல் சோர்வு போன்றவையும் உருவாகலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட சில விஷயங்களில் சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகள் ஏற்படும். சிலருக்கு கால தாமதங்களும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். சிந்தனை செய்து சிந்தனையோடு நீங்கள் உருவாக வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும். மேலும் வீட்டில் சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும். அலைச்சலால உடல் சோர்வு உண்டாகப்படுவீங்க. திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க. வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும். மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது. குலதெய்வ நேர்த்திக்கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க. துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே போல் இந்த காலத்தில் போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க. வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு சேர்க்கும். மேலும்
தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும். உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று. பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்க தயங்கவோ மாட்டீங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு ஆகவே ஆகாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும். தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு. அதே போல் தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க. இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்க எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசியில் பெயர்ச்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம். இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவருவீங்க. இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம். அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. வீண் விரைய செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம். புதிய தொழில் துவங்கலாம். வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம். நல்லதே நடக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகளால் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம். சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டார்கெட் தொல்லை இருக்காது. உங்களுடைய கடமையை
வேலையை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. கைபேசி பயன்படுத்துவதையும் குறைத்து கொள்ளுங்க. நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய நல்லது நடக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்கவே கூடாதுங்க. அது மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம்.